பொதுவாக எல்லா சிவன் கோயில்களிலும் 9 கிரகங்கள் என்று சொல்லப்படும் நவகிரகம் இருக்கும். ஆனால் இந்த ஞாயிறு கோயிலில் நவகிரகம் கிடையாது. எந்த சிவன் கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலானது மூலவர் பெயரால் தான் அழைக்கப்படும். ஆனால் இந்த கோயிலில் மூலவர் பெயரால் கோயில் அழைக்கப்படுவதில்லை. அதற்கு மாறாக சூரிய பகவான் பெயரால் கோயில் அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட கோயில் எங்கு இருக்கிறது, அந்த கோயிலின் சிறப்புகள் என்ன என்று பார்க்கலாம். சென்னையில் உள்ள சோழாவரம் அடுத்த ஞாயிறு என்ற பகுதியில் உள்ள கோயில்தான் ஸ்ரீ புஷ்பரேதேஸ்வரர். இந்த கோயிலில் மூலவராக புஷ்பரேதேஸ்வரர் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். தாமரை புஷ்பத்தில் எழுந்தள்ளியவர் என்பதால் இத்தல இறைவன் புஷ்பரேதேஸ்வரர் என்ற பெயர் பெற்றார். உற்சவர் சோமாஸ்கந்தர், தாயார் சொர்ணாம்பிகை. மூலவருக்கு நேர் எதிராக சூரிய பகவான் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை வருடப்பிறப்பின் போது மூலவர் மீது சூரிய ஒளி விழுகிறது. அதாவது சிவனுக்கான பூஜையை சூரிய பகவானை செய்ததாக ஐதீகமாக சொல்லப்படுகிறது. நவக்கிரகங்களில் சூரிய பகவானை தலைமை கிரகம் என்பதால் இங்கு நவக்கிரகம் கிடையாது. கிரகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சூரிய பகவானுக்குரிய சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றியும் சிவப்பு நிற திரியால் விளக்கேற்றி வைத்தும் வழிபாடு செய்து வருகின்றனர். கண் தொடர்பான பிரச்சனை நீங்கவும், அரசு வேலை கிடைக்கவும், பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேரவும் இந்த கோயிலில் வழிபாடு செய்கின்றனர். மேலும் கோதுமையே இங்கு பிரதானம் என்பதால் சூரிய பகவானுக்கு கோதுமை பொங்கல் வைத்தும், கோதுமை பாயாசம் செய்தும், கோதுமையால் விளக்கேற்றி வைத்தும் வழிபாடு செய்து வருகின்றனர். தந்தைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் விநாயகர் தலையில் கிரீடம் இல்லாமல் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இவர் பல்லவ விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த விநாயகரை வழிபாடு செய்ய பொருளாசை மற்றும் பதவி ஆசை ஆகியவை நீங்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுகிறது. ஞாயிறு என்ற ஊரில் பிறந்து சுந்தரரை மணந்த சங்கிலி நாச்சியாருக்கு இந்த கோயிலில் தனி சன்னதியும் உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகம் மற்றும் அமாவாசை நாட்களில் சங்கிலி நாச்சியாருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுவதுண்டு. சூரிய பகவான் வழிபட்ட தலம் என்பதால் இந்த ஊர் ஞாயிறு என்றும், இந்த கோயிலானது ஞாயிறு கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த இந்த ஞாயிறு கோயிலுக்கு செல்லாமல் இருந்தால் எப்படி? நீங்கள் சென்னையை சேர்ந்தவராக இருந்தால் சூரிய பகவான் வழிபட்ட இந்த ஞாயிறு கோயிலுக்கு சென்று வாருங்கள். மீண்டும் இதுபோன்று மற்றொரு கோயிலை பற்றி அடுத்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். அதுவரையில் ஏசியா நெட் தமிழ் ஆன்மீக செய்தியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.